Exercise 1.5. First sum. One night in Kashmir, the temperature is minus 5 degrees Celsius. Next day, the temperature is 9 degrees Celsius. What is the increase in temperature? அதாவது ஒரு நைட்டில் வந்து காஷ்மீரோட டெம்பரேச்சர் வந்து மைனஸ் டிகிரி செல்சியஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து 9 டிகிரி செல்சியஸாக இருக்குது. மொத்தம் வந்து இதில் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது temperature of first day minus 5 degree Celsius, temperature of second day 9 degree Celsius. அதாவது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு 9 டிகிரி போட்டிருக்கான். அப்போ இதில் வந்து எவ்வளோ மைனஸ் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா தெரியும். அப்போ சப்ராக்ட் போட்டு எவ்வளோ டிகிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு டே minus 5 degree Celsius, minus 5 degree. அப்போ இங்கே 9 minus into minus plus 5 degree equal to 14 degree. 14 degree Celsius வந்து increase ஆயிருக்கு. Second sum. An atom can contain protons which have a positive charges and electron which have a negative charge. When an electron and a proton pair up, they become neutral 0 and cancel the charge out. Now determine the not charges. இப்போ இதில் வந்து ப்ரோட்டான்னா நம்மளுக்கு பாசிட்டிவும் எலக்ட்ரான்னா நெகட்டிவும் ஜீரோன்னு இருந்தால் நியூட்ரல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ இதோட சம்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் 5 எலக்ட்ரான்ஸ் அண்ட் 3 ப்ரோட்டான்ஸ். நம்மளுக்கு எலக்ட்ரான்னா எவ்வளோன்னு சொன்னோம் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ -5. ப்ரோட்டான்னா என்னது ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ +3 ஈக்குவல் டு மைனஸ் இங்கே ப்ளஸ். அப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பெரிய நம்பரோட சைன் என்னது -2. அப்போ 2 எலக்ட்ரான்ஸ். மைனஸ்னாவே சப்ராக்ட் நம்மளுக்கு நெகட்டிவ் சார்ஜ் என்னது இது வந்து எலக்ட்ரான். செகண்ட் சம். இதில் வந்து 6 ப்ரோட்டான் அண்ட் 6 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ப்ரோட்டான்னா +6 பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்னா நெகட்டிவ் சார்ஜ். அப்போ -6. அப்போ ஈக்குவல் டு இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 0. அப்போ இது வந்து நம்மளுக்கோட ஆன்சர் வந்து என்னது நியூட்ரல். தேர்ட் சம். இதில் 9 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 12 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டான்ஸ்னாவே நம்மளுக்கு என்னது பாசிட்டிவ். அப்போ +9. எலக்ட்ரான்ஸ்னால் நம்மளுக்கு என்னது -12. அப்போ லெஸ் பண்ணோம்னா எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கும் -3. அப்போ நம்மளுக்கு மைனஸில் வந்திருக்கு. அப்போ நெகட்டிவ்னா என்னது அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து 3 எலக்ட்ரான்ஸ். ஃபோர்த்து சம். இங்கே நம்மளுக்கு 4 ப்ரோட்டான்ஸ். ப்ரோட்டான்ஸ்னால் நம்மளுக்கு என்னது பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸ்னால் என்னது நெகட்டிவ் சார்ஜ். அப்போ -8. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து -4. அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது என்னது 4 எலக்ட்ரான்ஸ். ஃபிஃப்த்து சம். இங்கேயும் 7 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 6 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரோட்டான்ஸ்னால் நம்மளுக்கு என்ன உள்ளது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ 7 மைனஸ் எலக்ட்ரான்ஸ்னால் என்னது நெகட்டிவ் சார்ஜ். அப்போ 6 ஈக்குவல் டு 1 +1 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 1 ப்ரோட்டான். Scientists use the Kelvin scale as an alternative temperature scale to degrees Celsius by the relation T degree C is equal to T plus 273 Kelvin. அதாவது சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுறது வந்து கெல்வின் ஸ்கேலில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக அல்டர்னேட்டிவாக இவங்க செல்சியஸ் ஸ்கேல் தான் இருக்குது. அப்போ அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கெல்வினை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது டெம்பரேச்சர் செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே செல்சியஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்ம கெல்வின் எவ்வளோன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு சம். கன்வெர்ட் த ஃபாலோயிங் டு கெல்வின். ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபார்முலா என்னது T டிகிரி இஸ் ஈக்குவல் டு T + 273. இப்போ
டீயோட வேல்யூ என்னது நம்மளுக்கு -275 டிகிரி ப்ளஸ் 273. அப்போ இதை நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் -2. அப்போ கெல்வினோட எவ்வளோ இது வந்து -2 டிகிரி. செகண்ட் சம் இங்கே ஃபார்முலா அதே மாதிரி T டிகிரி C is equal to T plus 273. இங்கே டீயோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டாங்க 45 ப்ளஸ் 273. அப்போ இது ரெண்டையும் நம்மளுக்கு ஆட் பண்ணால் எவ்வளோ கெல்வின் கிடைக்கும் நம்மளுக்கு 273 ப்ளஸ் 45. அப்போ ஆன்சர் வந்து 318 நம்மளுக்கு வந்து கெல்வின் கிடைக்கும். தேர்ட் சம் டீயோட வேல்யூ என்னது -400 ப்ளஸ் 273. அப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 127 -127 கெல்வின். ஃபோர்த் சம் -273 டிகிரி செல்சியஸ். இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எவ்வளவு -273 ப்ளஸ் 273. அப்போ இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணோம்னா 0 டிகிரி செல்சியஸ், சாரி 0 டிகிரி கெல்வின். Find the amount that is left in the student bank account if he has made the following transaction in a month. His initial balance is ₹690. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட்டை வந்து பேங்க் வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட இனிஷியல் பேலன்ஸ் வந்து 690 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டிரான்சாக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கடைசி அவங்களோட இனிஷியல் பேலன்ஸில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் பேலன்ஸ் இங்கே எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 690. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு டெபாசிட் ஆஃப் 485. இதில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட பேலன்ஸ் எவ்வளவு 690 ப்ளஸ் திருப்பி அவங்க எவ்வளோ பேலன்ஸ் டெபாசிட் பண்ணுறாங்க 485. அப்போ நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அக்கௌண்ட்டை வந்து அவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 1175 ருபீஸ். இது இப்போ இருக்க இனிஷியல் பேலன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க திருப்பி அதில் 500 வித்ட்ரா பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட பேலன்ஸ் எவ்வளவு 1175 மைனஸ் 500. ஏன்னா இந்த பணத்தை எடுக்கிறோம். அப்போ மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 675 ருபீஸ். இதுதான் இப்போ இருக்க இனிஷியல் பேலன்ஸ். இப்போ திரும்பி என்ன பண்ணுறாங்க வித்ட்ரா பண்ணுறாங்க. எவ்வளவு 350. அப்போ 675 மைனஸ் 350. அப்போ பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 325 ருபீஸ். நெக்ஸ்ட் டெபாசிட் ஆஃப் 89 ருபீஸ். அப்போ திருப்பி இப்போ இருக்க இனிஷியல் பேலன்ஸ் எவ்வளவு 325 ப்ளஸ் 89 ஈக்குவல் டு எவ்வளவு 414 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறாங்க. எவ்வளவு இனிஷியல் பேலன்ஸ்லேருந்து 414லேருந்து மைனஸ் 300 வித்ட்ரா பண்ணுறாங்க. எவ்வளவு 114 ருபீஸ். பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு இனிஷியல் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது ஃபைனலி இனிஷியல் பேலன்ஸ் வந்து 114 ருபீஸ் வந்து அக்கௌண்ட்டில் இருக்குது.